2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுல இருந்து மறுநாள் காலையில எனக்கு கக்கா வரல, பாத்ரூம் போகல, பள்ளி வளர்க்கல, எதுவுமே எனக்கு பண்ண தோணல. 2 நாள்ல பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் தெரியுது 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த படம் தான் காரணம் அப்படின்னு. இந்த படத்தோட பேர் வந்து சரி வேண்டாம், இந்த படத்தோட பேரை சொல்லி நீங்களும் அதை போய் பார்த்து உங்களுக்கும் வாந்தி பேதியாகி அது காரணம் நான் ஆயிட்டோம்னா. இந்த வீடியோல நம்ம காஜல் அக்காவா மாலாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சு கூப்பிட போறோம். நடிகரை வெள்ளையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏஜே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற சில் வித் ஏஜே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காஜல்ங்கிற மாலாக்காவை கரெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் வெள்ளையன். இது சின்ன வயசுல நீ பால் குடிச்சிருக்க, இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நீ போட்டுக்கிட்டல அந்த கவுன். இந்த மாதிரி வெள்ளைய மாலாக்காட்ட குப்பைகள் எல்லாத்தையும் காட்டி இந்த கவுன் தான் நீ சின்ன வயசுல போட்டிருந்தது, இந்த பாவாடை தான் நீ சின்ன வயசுல கட்டி இருந்தது, இந்த செருப்பு தான் நீ சின்ன வயசுல போட்டிருந்ததுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுதான் நீ சின்ன வயசுல பால் குடிச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாப்ல. இது சின்ன வயசுல நீ பால் குடிச்சிருக்க, இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நீ போட்டுக்கிட்டல அந்த கவுன். இது நீ யூஸ் பண்ண டூத் பிரஷ். நம்ம வெள்ளைய ரொம்ப நல்லவனா இருப்போம் போல அப்படின்னு யோசிக்கிற அந்த கேப்ல அந்த அம்மாவோட ஷர்ட்டை பட்டன் லைட்டா கலண்டுருது. அது இவர் கண்ணுக்கு பட்டுட்டு உங்க பட்டன் ஓபன் ஆயிருக்கு. அப்படி போய் தலைவர் எட்டாத முதுகுல, அதாவது அந்த அம்மாவுக்கு அந்த பட்டன் வந்து எட்டாது, இவர் போய் போட்டு விடுவாராம். ஆரம்பத்துல ஹீரோவோட இன்ட்ரோ சீன் வச்சிருக்கிறாங்க. நானும் சரி அந்த சீன் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து பார்த்தா உட்காந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்ல. பக்கத்துல ஒரு அயன் பாக்ஸா இல்லையா வேற எதுவும் இஸ்திரி பெட்டியான்னு தெரியல. பாட்டுக்கு ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மண்ணெண்ண வழக்கா இருக்கும்னு நினைக்கேன். ஹீரோ வறுமையில அவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நான் நினைச்சேன். அப்புறம் முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கேயும் இந்த அம்மாவோட பட்டன் கலர்றது எப்படிதான் இந்த பட்டன் கலர்றது இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு தெரியல. ஸ்பாட்லயே வெள்ளையும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருதா. உங்க பட்டன் ஓபன் ஆயிடுச்சு. காஜல் பாத்ரூம்ல பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு வெளியே ஒண்ணுக்கு பயங்கரமா வந்துட்டு அடக்கவே முடியல போல. சட்டிக்கிட்டு நினைஞ்சு போச்சா இல்ல சூடு பிடிச்சி கடுக்குன்னு ஏதோ குத்துதா அப்படின்னு தெரியல. காஜல் பாத்ரூம்ல இருக்காங்கன்னா தண்ணி உள்ள சத்தத்தை வச்சு உள்ள ஆள் இருக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இத்தனையும் காஜல் பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம வெள்ளையனுக்கு சூடு பிடிச்சி சூடுகை சுந்தரமா மாறினதுனால அவரால் ஒண்ணுக்கு அடக்க முடியல. நான் போய் ஒண்ணுக்கு இருந்தே ஆகணும், இல்லைன்னா என் சட்டி நினைஞ்சிரும் அப்படின்னு ஹீரோ நினைச்சாரா என்னமோ தெரியல. வேகமா போறாப்புல காஜல் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம்குள்ள போனவரும் கதை வாங்கிட்டு ஒரு மிதி. அவசரத்துக்கு இந்த மாதிரி ஹீரோ பண்ணா தப்பு கிடையாது. இதே வில்லனா வேற எவனாவது பண்ணா அது மகா தப்பு. அந்த வில்லனா அடிக்கிறதுக்கு ஹீரோ வருவாப்புல. முதல்ல அடிக்க வேண்டியது ஒன்ன தாண்டி. மாலாக்காங்கிற காஜல் முழுசா குளிக்கிறத பார்த்துட்டு பாத்ரூம்ல இருந்து சந்தோஷத்தோட வெளியே வராப்புல. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நம்ம வெள்ளையனுக்கு ஒண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் எனக்கு அதுக்கு உண்டான காரணம் தெரிஞ்சது. அது என்னன்னா நம்ம தலைவர் தவறாம டீ குடிப்பாப்லையா. நம்ம வெள்ளையனுக்கு டீ எந்த அளவுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாலாக்காவும் வெள்ளையனும் ஒரு கார்ல அவசரமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. மணி இப்ப ஆயிட்டு 12 அப்படிங்கிற மணிக்கு மணி 10:30 ஆயிட்டு எனக்கு டீ வேணும் அப்படின்னு காருக்குள்ள கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பரம்பரை பைத்தியம், இவனை நம்பி போன நீ ஏர்வாடிலாம் கொஞ்சம்னா அந்த காரே கவுந்திருக்கும் போல. இது கூட பரவாயில்ல. கோர்ட்ல முக்கியமான ஒரு ஹியரிங் போய்கிட்டு இருக்கு. கோர்ட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இவர் திடீர்னு அந்த ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எதிர்த்து ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஜட்ஜி சுத்தி எடுத்து எரிவாரா இல்லையா? கோர்ட்டுக்குள்ள வச்சு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாலாக்கா அவனை வெளியே வாடி மம்பட்டி வச்சு நட்டு மண்டையில புழக்க அப்படிங்கிறவங்க நினைச்சாங்களான்னு தெரியல. கோர்ட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வெள்ளையும் டீயும் வடையும் கேட்டதுனால காஜல் டென்ஷன் ஆகி இருக்கிற டீ அப்படியே சுட சுட மூஞ்சில ஊத்திட்டுதாங்க. டீ வேணும்ல, டீ வேணும்ல உனக்கு, இந்தா. டீ குடிக்கலன்னா செத்து போயிடுவல, இந்தா. யாருக்கு என்ன ஆனாலும் உனக்கு டீ வேணும்ல, இந்தா குடி குடி. அடுத்து நம்ம வெள்ளையனும் மாலாக்காவும் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்டக்டர் திடீர்னு பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி பழைய நீ உட பாப்பா அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா சொல்லியிருந்தாப்புல. உடனே அண்ணாத்த என்ன பண்றாரு அப்படின்னா, விளையாட்டுக்கு சொன்னா உண்மையிலேயே புடிங்கிட்டா. ஓ, நீ நடிகனா இல்ல வில்லனா இல்ல சைக்கோவா அந்த படத்துல? இது கூட பரவாயில்ல. அவர் இஷ்டத்துக்கு பஸ்ல உள்ள கீரை எல்லாம் புடிங்கிட்டு இருக்காங்க. கீரையும் புடிங்கி வெளியே போட்டுருக்க, பஸ்ஸையும் உடைச்சிருக்க. பணம் யாரு உங்க ஒப்பனா கொடுப்பான்? இப்ப கியர் ரோட புடுங்கன்னு சொல்றாரு. புடுங்கிட்டியா? அம்மா அவ போடுன்னா போட்டுடுவாமா. டிரைவர் அண்ணா, இவன் முன்ன வேலைக்கு ஒரு 10 நாள் பஞ்சர் ஓட்ட விடுங்க.
அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபைட்டர்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து வராங்க. நானும் சரி வெள்ளையும் வெளுத்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஜாக்கி ஜான் சிஸ்டர் நினைப்பு போல நம்ம மாலாக்காக்கு. இதை பார்த்து டென்ஷன் ஆன வில்ல ஏன் ஆளே அடிச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி கோவம் பட்டு காஜலை சுடாம நடிகர் நம்ம வெள்ளையனை சுட்டுறாப்ல. சுட்டது மட்டும் இல்லாம காய்ச்சல் அகர்வால கட்டில் இறக்கி தூக்கிட்டு போய் அவங்க கூட ஜாலி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காட்டி அப்படியே கிட்ட நெருங்குறாப்ல. ஏன் திமுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பார்த்தா அந்த கட்டிலு கீழே ஹீரோ படுத்து கிடக்காரு, அதுவும் உயிரோட. அப்படியே வில்லனை ஒரே மிதிச்சு பறக்க விடுதாப்புல. ஆஃப்டர் 4 புல்லட் நெஞ்சில வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி சண்டை போட்டவருக்கு வில்லங்கையில துப்பாக்கி இருக்கு, அதைத்தான் முதல்ல நம்ம எடுக்கணும்னு யோசிக்கல போல. காய்ச்சலை கூட்டிட்டு ரூமுக்கு வெளியே தான் போறாப்புல. மறுபடியும் முதுகுல 2 ஷூட்டு. வருவான் பாரு, வரணும். இத்தனை புல்லட் நெஞ்சிலையும் முதுகுலையும் பட்டா ஹல்கா இருந்தாலே கவுந்து விழுந்துருவான். நம்ம ஹீரோ என்ன செய்ய போறாரு நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் மாலாக்கா வேகமா ஓடி வராங்க வெள்ளையனை காப்பாத்துறதுக்கு. எதை கொண்டு காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு இட்லி சட்டியை ஏதோ ஒன்று மூடி வச்சிருக்கிறாங்க. தண்ணி தொட்டி மூடியா இல்ல செப்டி டேங்க மூடி வச்சிருந்த மூடியான்னு தெரியல. அந்த மூடியை கொண்டு வந்து வேலை பார்க்கறவங்க டெஸ்க் மேல வச்சிருப்பாங்க போல. அவசரத்துக்கு இதை புல்லட் ப்ரூஃபா நம்ம மாலாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சம்பவம் நடந்தது மாடியில அப்படிங்கிறதுனால 2 பேரும் கீழே ஜம்ப் பண்ணாதான் எஸ்கேப் ஆக முடியும்னு மாலாக்காக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த இட்லி மூடியை என்ன பண்றாங்கன்னா மேல இருந்து கீழே தூக்கி போடுறாங்க. இட்லி மூடி கீழே விழுந்துருது. உடனே நம்ம வெள்ளையனும் மாலாக்காவும் மேல இருந்து கீழே ஜம்ப் பண்றாங்க. பண்ணும்போது கீழே கார் இருக்கு, கார்ல விழுந்தா நம்ம மாலாக்காக்க ஏதோ அடிபட்டுருமா அப்படின்ட்டு தான் உயிர் அங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. காக்காளி போறாத குறையா இழுத்துக்கிட்டு இருக்கு. இவரும் மாலாக்காவை காப்பாத்துறாராம். அடுத்தவன் கார்ல இப்படி உருண்டு பிறண்டு அவன் கண்ணாடி எல்லாம் உடச்சு விட்டு அதே காரை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதே வாங்காதல் பெருசா ஏங்காதல் பெருசா அப்படின்னு எதுவும் பேசிக்கிட்டாங்களா முட்டாத்தனமா அப்படின்னு தெரியல. காஜல் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கார் வேகமா வந்து முட்டுது. நம்ம மாலாக்காவும் வெள்ளையனும் இருந்த காரு பறந்து போகுது ஏர்ல. நடந்தத சொன்னேன், நல்லா நடந்துச்சு நேத்து. இருக்கும் போதே ஒரு ஜான் விலகிட்டான் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கையும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. வெள்ளையன் லெஃப்ட் பக்கம் போயிட்டாப்புல, மாலாக்கா ரைட் பக்கம் போயிட்டாப்புல. படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், ஆனா கிரிஞ்சே படம் அப்படிங்கிறது இந்த படம் தான். எப்படி இந்த படத்துல தியேட்டர்ல போய் 150 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்தாங்கன்னு தெரியல. 150 ரூபா டிக்கெட் கொடுத்தது கூட பரவாயில்ல, 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்காங்க பாருங்களா. ஆனால் நீங்களாம் தெய்வங்கள் தான். மொத்தத்துல இந்த படம் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த ஒரு கேடுகட்ட கோமாளித்தனமான ஒரு கிரிஞ்சு படம் அப்படின்னா அது இந்த படம் தான். ஓகே நண்பா, முடிச்சுக்கலாம் வீடியோவை. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. நான் எப்படி பேசினா எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லாட்டிலையும் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா சேஞ்ச் பண்றதுக்கு அது எனக்கு உதவியா இருக்கும். இந்த படம் மூலமா யார் மனசும் புண்படுற மாதிரி நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ட்ரோலா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா இருக்கலாம். சிரித்து வாழுங்கள், பிற சிரிக்க வாழாதீர்கள். நன்றி.